வணக்கம் லைவான் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் டியர். ஜிவி பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ், தலைவாசல் விஜய், காளி வெங்கட், ரோஹிணி உள்ளிட்ட ஏராளமான பிரபல நட்சத்திரங்கள் நடித்திருக்கக்கூடிய ஒரு படம். இது படம் வந்துட்டு கதைன்னு பார்த்தோம்னா கொரட்டை சம்பவம் அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். கொரட்டை விட்டா உடனே அவன் வந்து விவகாரத்துக்கு போயிடுறான் அப்படிங்கிறத ஓப்பனிங்லேயே அதை அடிக்கும் போது நமக்கு வந்து இந்த படம் வந்து ஏற்கனவே ஒரு படம் நம்ம இந்த மாதிரி கொரட்டை சம்பந்தம் ஒரு படம் பார்த்துருக்குறோம். அது கொஞ்சம் அறிமுக நடிகர்களாக இருந்தாலும் அந்த கதை தான் கதாநாயகனாக நமக்கு பேசப்பட்டுச்சு, அதை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் அந்த கதையில் வர கதாநாயகன் கொரட்டை விடுவான், அவங்களுக்குள்ள ஒரு வாழ்வியலை வந்து விளக்கியிருப்பாங்க. கடைசியில் வந்துட்டு தன்னுடைய மனைவி வந்து அந்த கொரட்டையை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட வாழ்வா அப்படிங்கிற மாதிரி கடையை முடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஜிவி பிரகாஷனுடைய இந்த கதையில் கொரட்டை விடுறா மனைவி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அதில் புதுமையாக சொல்லப்படுதே தவிர, ஆனால் அந்த கொரட்டையை வந்து பெரிய விஷயமா, அதுக்காக ஒரு மனைவி விவாகரத்தை பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேலிக்கூத்தான ஒரு ஒரு வசீகரிக்க முடியாத ஒரு கதையை வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஒத்துக்கிட்டாரோ அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. இந்த கதையை நடிச்சிருக்கவே கூடாது ஜிவி பிரகாஷ். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக 4 படம் வந்து 4 படமே உங்களுக்கு வந்து எதுவுமே உங்களுக்கு செட்டே ஆகலை. அதில் வந்து கல்வன் ஒரு படம் நாங்கள் பார்த்தோம். அதில் வந்து பாரதிராஜா மட்டும் இல்லைன்னு சொன்னால் இது வந்து உண்மையிலே ஒரு அந்த கல்வன்னு சொல்கிறது மாதிரி திருட்டு கதையை திருடி எடுத்த மாதிரி தான் இருந்திருக்கும். அப்படி தான் நாங்கள் ஃபீலாக இருக்குது. உங்களுக்கு இசை நல்லா வருது, நடிப்பு வருது, ஆனால் கதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவு மட்டும் உங்களுக்கு வரல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் இந்த கதை வந்து கொரட்டை சம்மந்தமாக வருது. ஒரு இரிட்டேட்டாக இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. நீ ஆனாவனா வந்துட்டு கோர்ட்டுக்கு போகிறீங்க, டைவர்ஸுக்கு போகிறீங்க, அந்த ஜட்ஜு உன்னை காரி துப்புற மாதிரி சொல்லுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏப்பா இந்த கொரட்டிக்கலாமாப்பா டைவர்ஸ் கட்ட வருவேன், ஏப்பா நீ ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கிற, ஒரு நியூஸ் ரீடராக இருக்கிற, உலக செய்திகளே வந்து நீ வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய சொல்லக்கூடிய தகவலை பரிமாறக்கூடிய ஒரு ஆள், நீ ஒரு பிரபலமானவன், நீ வந்து இந்த ஒரு கொரட்டை விஷயத்துக்காக வெளியே வர்றிய, அது அசிங்கமாக இல்லையா, போய் சேர்ந்து வாழுங்கப்பா அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. ஒரு ஜட்ஜியே, ஒரு பெண்ணான ஜட்ஜி. அவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது. அதை விட்டுட்டு கொரட்டைக்காக வந்து கோர்ட்டு படி ஏறக்கூடிய ஒரு கதாநாயகனை இந்த ஜிவி பிரகாஷை நான் அந்த படத்தில் தான் பார்த்தேன். மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னு சொன்னால், கொரட்டை வந்து எவ்வளோ ஆனந்தமானது அப்படிங்கிறத வந்து நாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கொரட்டை உள்ள பெண்கள் யாராக இருந்தாங்கன்னா அதை நான் கூட திருமணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு படமாக தான் இருந்துச்சு. ஆனால் இதை வெறுக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கிறதுனால இது அவ்வளோ சுவாரஸ்யமாலாம் இல்லை. மொத்தத்தில் இந்த திரைப்படம் கொரட்டை, ரசிகர்கள் அடிக்கும் அரட்டை அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வணக்கம்.